ஓகேண்ணா. அண்ணா விஜய் தளபதி முதலமைச்சரா வந்திருக்காரு. தளபதி அடிக்காதான் கெத்து தானா. ஆ, ஆனா ஆட்சியில இருக்கிறவனுங்க குட்டிச்சாரா பண்ணுகிறானுங்க. யார் அந்த ஆட்சி பிரச்சாரம் பண்றது? கேக்குறவங்க போட்டாங்க ஓட்டு. ஆ. எல்லாம் ஒழிச்சு தள்ளணும்ல. இப்ப எப்படி போதை பொருட்கள்லாம் குறைஞ்சிருக்கானா? போதையே இன்னும் சுத்தி நிக்குதே போத. ஆ, போதை தானே இன்னும் சுத்தி நிக்குது. சரியா புரியலண்ணா. உதயநிதி அண்ணா. உதயநிதியா? திமுக. ஓட்டு எங்கண்ணா போட்டாங்க? திமுக கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? திமுகவா? ஆ. ஒரு 5 வருஷம் ஆண்டுகிறாரு, என்ன பண்ணிக்கிறாரு கேக்குறேன். பஸ் வச்சுனா ஃப்ரீயா கொடுத்தாருல பஸ்ஸுக்கா? ஏன்டா ஃப்ரீயா குத்த அப்படின்னு. போதிய நீங்க சாரைய கடையா அதிகம் போயிருப்பீங்க. இன்னைக்கு ஒயின் ஷாப் மூடுவீங்க. கேக்குறவங்க தானே கெத்தா கேக்குறேன். ஒயின் ஷாப் என்னைக்கு மூடுவீங்க? ஒருத்தனு கை காலுக்கு உழுந்து போய் கிடக்குது. ஒயின் ஷாப் என்னைக்கு மூடுவீங்க? ஓகேண்ணா. விஜய் தளபதி முதலமைச்சரா வந்திருக்காரு. தளபதி அடிக்காதான் கெத்து தானா. ஆ, ஆனா ஆட்சியில இருக்கிறவனுங்க குட்டிச்சாரா பண்ணுகிறானுங்க. யார் அந்த ஆட்சி பிரச்சாரம் பண்றது? தலைவர் அன்னைக்காதான் கெத்து தான். ஆ, ஆட்சியில இருக்கிறவனு மடியனா இருக்கிறானுங்க. யார் மடையன்? இருக்கிற புளிங்க புரியுங்க. அவங்க எம்எல்ஏ மந்திரிங்களா இல்லைங்களா? எம்எல்ஏ மந்திரிகள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா புரியுங்க. கேக்குறவங்க போட்டாங்க ஓட்டு. ஆ. எல்லாம் ஒழிச்சு தள்ளணும்ல. இப்ப எப்படி போதை பொருட்கள்லாம் குறைஞ்சிருக்கானா? போதையே இன்னும் சுத்தி நிக்குதே போத. போதை தானே இன்னும் சுத்தி நிக்குது. அந்த போதெல்லாம் இன்னும் ஒழிச்சு தள்ளினா கரெக்டா இருக்கும்ல. எப்படி அது குறையுது போதை? ஒன்னு என்ன சொல்றது, ஒயின் ஷாப் மூணுனா கரெக்டா இருப்பாங்கல்ல விடா. போதைன்றது அதுதான் ஒயின் ஷாப் தானே. அவரோட வெற்றி எப்படி பாக்குறீங்க? வெற்றி நிச்சயமா இருக்கணும். வெற்றின்றது நீ சொல்ற மாட்டேனா, வெற்றி நிச்சயமா இருக்கணும். எதிர்கட்சியா உதயநிதி அண்ணன் செயல்படுறாரா? செயல்படுறது என்ன சொல்றதுன்னா அதான் சரியா புரியலண்ணா. உதயநிதி அண்ணன். உதயநிதியா? திமுக. ஓட்டு எங்கண்ணா போட்டாங்க? திமுக கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? திமுகவா? ஒரு 5 வருஷம் ஆண்டுகிறாரு, என்ன பண்ணிக்கிறாரு கேக்குறேன். பஸ் வச்சுனா ஃப்ரீயா கொடுத்தாருல பஸ்ஸுக்கா? ஏன்டா ஃப்ரீயா குத்த அப்படின்னு. அப்ப எங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கலாம்ல. ஒரு ஆண்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆண்களுக்கு அப்ப நாங்களாம் என்ன சொல்றது, நாங்களாம் எங்கெல்லாம் என்ன ஃப்ரீயா கொடுக்கலாம்ல. என்ன பெண்களுக்கு மட்டும் ஃப்ரீயானா அப்ப ஆண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம்ல. ஆண்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஆண்கள் குத்தா என்ன சொல்றது கெத்துனா, எங்க வேணா போவோம், எங்க வேணா உழைப்போம். எங்க வேணா போவோம், எங்க வேணா உழைப்போம். ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா. சூப்பரா பேசு. நன்றிண்ணா.